அனைவருக்கும் வணக்கம். குன்றிசை மொழிவையும் நின்றிசை நிறைக்கும் நெற்றெழுத்தின்ப ஒத்த குற்றெழுத்து. இந்த நூற்பா அளவடையுடைய நிலை அது எப்படி அமையும் என்பது தொடர்பாக சொல்லுது. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த நூற்பாவிலையும் நான் உரையாசிரியர்களுக்குள்ள போகல. நூற்பாவை நம்ம அணுகி வாசிக்கும் பொழுது என்ன பொருள் நமக்கு கிடைக்கிறது, அந்த அடிப்படையில தான் நம்ம இந்த நூற்பாவை பார்க்க போறோம். குன்றிசை மொழிவையும் நின்றிசை நிறைக்கும். அப்போ இசை இசை அல்லது ஓசை குன்றி ஒலிக்கும் பொழுது, ஓசை குன்றி ஒலிக்கின்ற மொழிகள் வரும் பொழுது நின்றிசை நிறைக்கும். நின்று அதன் இசையை நிறைக்கும். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒத்த குற்றெழுத்து, அந்த குற்றெழுத்துக்கள் எதற்கு ஒத்த குற்றெழுத்து அப்படின்னா, இந்த நெடில் எழுத்தை ஒற்ற குற்றெழுத்துக்கள் அப்படின்றது சொல்லப்பட்டு இருக்கு. அப்ப அந்த பொதுவா இது எதை நோக்கி சொல்லப்படுது அப்படின்னா, செய்யுளியல் நோக்கி சொல்லப்படுது. செய்யுளியல்ல அந்த ஓசை குறைகின்ற இடங்கள்ல அந்த நெடில் எழுத்தை அடுத்து ஒரு குறில் எழுத்து அந்த இசையை நிறைக்கும் என்கின்ற செய்தியை இது எதிரது கோற்றல் என்கின்ற உத்தி அடிப்படையில இந்த இடத்துல அவரு சொல்லி இருக்கிறார். அப்ப இது முழுமையா செய்யுளியல் நோக்கியது. அங்கதான் ஓசை குறைதல் அப்படின்ற ஒரு நிலை வருது. அந்த நேரங்களில் அந்த நெடிலெழுத்திற்கு ஏற்ற அந்த இணை எழுத்துக்களான அந்த குற்ற எழுத்துக்கள் அதனை அடுத்து நெட்டெழுத்தின்பர்னா அதனை அடுத்து எந்த ஓசையை நிறைக்கும், நின்று ஓசை நிறைக்கும். இதுதான் இந்த நூற்பாவுடைய பொருள். கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.